அனைவருக்கும் காலை வணக்கம். இன்னைக்கு திங்கட்கிழமை. பழம்பெரும் பின்னணி பாடகர் பிபி சீனிவாசை பற்றி பார்க்க இருக்கிறோம். அவரை பற்றி பழம்பெரும் பின்னணி பாடகரும் 12 மொழிகளில் ஆயிரக்கணக்கான பாடல்களை பாடியவருமான பிபி சீனிவாஸ் பிறந்த தினம் என்று ஆந்திர மாநிலத்தின் காக்கிநாடாவில் 1930ஆம் ஆண்டு உப்பு சத்தியாகிரக காலத்தில் பிறந்தவர். பிரதிவாதி பயங்கரம் சீனிவாஸ் என்பது இவரது முழு பெயர். இப்போ ஊ சகாயம்னு அவர் சொல்வார்ல, குரில் ஊ, உபகாரம் பிள்ளை அப்படின்னு அர்த்தம் அவங்க அப்பா பேர். அது மாதிரி இவர் பிரதிவாதி பயங்கரம் சீனிவாஸ் முழு பெயர். தந்தை அரசு ஊழியர், தாய் இசை ஆர்வலர். அவர் பாடும் ராகங்களையும் பஜன்களையும் கேட்டு இசை ஆர்வத்தை வளர்த்து கொண்டார். இந்தி பாடல்களை கவனமாக கேட்டு இசை ஆசிரியர்களின் உதவியுடன் பயிற்சி செய்வார். முழு திருப்தி வரும் வரை பயிற்சியை விடமாட்டார். இவர் அரசு உத்தியோகம் அல்லது வக்கீல் தொழிலுக்கு செல்ல வேண்டும் என்பது பெற்றோர் விருப்பம். அதனால் முறையான இசை பயிற்சி இவருக்கு வாய்க்கவில்லை. பெற்றோர் ஆசைப்படியே இளங்கலையில் பட்டம் பெற்றார். பிறகு சென்னை சட்டக்கல்லூரியில் சேர்க்கப்பட்டார். வேண்டா வெறுப்பாக கல்லூரியில் சேர்ந்தவர் குடும்ப நண்பரும் வீணை வித்வானுமாகிய ஈமணி சங்கர சாஸ்திரியை பார்க்க ஜெமினி ஸ்டுடியோவுக்கு அடிக்கடி வந்து செல்வார். அந்த சூழலால் ஈர்க்கப்பட்டவர் படிப்பை நிறுத்திவிட்டு அவரிடம் உதவியாளராக சேர்ந்தார். முறையாக சங்கீதம் பயின்றார். ஜெமினி பிலிம்ஸ் தயாரிப்பில் 1951 வெளிவந்த மிஸ்டர் சம்பத் என்ற இந்தி திரைப்படத்தில் கன ஹிபரது என்ற பாடலை முதலாக பாடினார். பின்னர் தமிழில் ஜாதகம் என்ற திரைப்படத்தில் சிந்தனை செய் செல்வமே என்ற பாடல் மூலம் அறிமுகமானார். யார் 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 இவர் யாரோ அப்படின்ற ஒரு பாடல் காலங்களிலே அவள் வசந்தம், கலைகளிலே அவள் ஓவியம், மாதங்களில் அவள் மார்கழி அப்படின்ற ஒரு பாடலை பாடியிருக்கிறாரு. தாமரை கன்னங்கள் அப்படின்ற ஒரு பாடல். அதுக்கடுத்த பாடலாம் எனக்கு தெரியல. காத்திருந்த கண்களே, மயக்கமா கலக்கமா, மனதிலே குழப்பமா அப்படின்ற ஒரு பாடல். நினைப்பதெல்லாம் இல்லை, அப்படி இல்லை, நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதுமில்லை அப்படின்ற ஒரு பாடல். ரோஜா மலரே ராஜகுமாரி அப்படின்ற ஒரு பாடல். இதெல்லாம் காலத்தால் அழியாத பல வெற்றி பாடல்களை பாடி அழியா புகழ் பெற்றார். ஜிவாஜி, எம்ஜிஆர், ஜெமினி உள்ளிட்ட தமிழ் திரையுலகின் ஜாம்பவான்கள் அனைவருக்கும் பாடியிருக்கிறார். தமிழில் ஜெமினி கணேசனுக்கும் கன்னடத்தில் ராஜ்குமாருக்கும் ஏறக்குறைய அவர்களது எல்லா பாடல்களுக்கும் இவர்தான் பின்னணி பாடினார். பி சுசீலா, ஜானகி, பானுமதி, ஜிக்கி, லதா மங்கேஷ்வரன் அனைத்து பாடகிகளுடனும் இணைந்து பாடியிருக்கிறார். தமிழ், தெலுங்கு, இந்தி உட்பட மலையாளம் உட்பட 12 மொழிகளில் ஆயிரக்கணக்கான பாடல்களை பாடியிருக்கிறார். எஸ்பிபி மட்டுமா பெரிய ஆளு? இவரும் பெரிய ஆள் தான். எஸ்பிபிக்கு முன்னாடி கர்நாடக இசை மட்டுமல்லாது இந்துஸ்தானியிலும் சிறந்து விளங்கியவர். கஜல் பாடல்களை பாடுவதிலும் வல்லவர். பிறரை மனம் திறந்து பாராட்டுவார். உடையில் அதிக கவனம் செலுத்துவார். இவரது சட்டைப்பையில் எப்பொழுதும் வெவ்வேறு நிறங்களில் 10-12 பேனாக்கள் இருக்கும். ஆங்கிலம், உருது உட்பட 8 மொழிகளில் புலமை பெற்றவர். நினைத்த மாத்திரத்தில் கவிதை புனையக்கூடியவர். பல மொழிகளில் ஏராளமான பாடல்கள், கவிதைகளை எழுதியிருக்கிறார். தமிழில் மதுவண்டு என்ற புனைப்பெயரில் கவிதைகள் எழுதினார். கலைமாமணி, கன்னட ராஜ்யோத்சவா, டாக்டர் ராஜ்குமார் சௌஹர்தா உட்பட ஏராளமான விருதுகளை பெற்றவர். அரை நூற்றாண்டுக்கு மேலாக பாடி தனது வசீகர குரலால் கோடிக்கணக்கான ரசிகர்கள் மனதில் மட்டும் நீங்கா இடம் பிடித்த பிபி சீனிவாஸ் 83 வயசில் 2013ஆம் ஆண்டு 2K10 கிட்ஸ் பிறந்த வருஷத்தில் இறந்து போயிருக்கிறார். நம்மளை விட்டு நீங்கி இருக்கிறார். மாபெரும் ஒரு ஆளுமை. செப்டம்பர் 22ஆம் தேதி சௌரி, சும்மா வார்த்தையை உச்சரித்தேன், 1922 சௌரி சம்பவம். அப்போ இன்னைக்கு திங்கட்கிழமை. இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு பாடல் ஆளுமை, இசை ஆளுமையை நம்ம சந்திச்சிருக்கிறோம். நாளைக்கு செப்டம்பர் 23 இந்தி கவிஞர், இலக்கியவாதி ராம்தாரி சிங் தினகர் அவரை நம்ம பார்க்க இருக்கிறோம். நாளைக்கு யாரை பார்க்க இருக்குன்னு சொல்லிட்டேன். ஸோ
இந்த நாள் இனிதே நிறைவு பெறுகிறது. நன்றி, வணக்கம்.